அதிமுக கூட்டங்கள்ல தாவேகா கொடி பறந்த உடனே புள்ளையார் சொல்லின்றாரு. இந்த கொடியெல்லாம் பறக்கிறதுக்கு காரணமே எடப்பாடி தரப்பே வந்து ஆட்கள வச்சு செட் பண்ணி இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு பார்வையும். சரி, அப்படி இருந்தா விஜய் இந்நேரம் என்ன பண்ணியிருப்பாரு? இந்த கொடி பறப்பதற்கோ, எனக்கோ எந்த சம்மந்தமும் இல்லை. இது வேற யாரோ புல்லுருவிகள், அந்த உருவி, இந்த உருவி இவங்க பண்ணியிருக்காங்க. எங்களுடைய தொண்டர்கள் எல்லாம் கட்டுக்கோப்பானவர்கள். யாருமே பழனிசாமி கூட்டத்துக்கு போகலன்னு ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம்ல? ம். சொல்லு மகேஷ். அவரு தான் எதுக்குமே அறிக்கை விட மாட்டேன்றாரே. மௌனச்சாமியார். ஆ. ஆ? அப்படிப்பட்ட அ தாவேகா தலைவரையும், தாவேகாவின் நான் ஒண்ணே கட்சியுமே மாதேஷ். முழுசா இல்ல, இல்ல. நம்புறாங்க அப்பார்ட் ஏடிஎம்கே. ஃப்ரம் தட் ஒண்ணு விட்டுருங்க. 41 பேர் செத்து அந்த ஆன்மாக்கள்லாம் சாந்தி அடைஞ்சுதா? இன்னைக்கு 1 மாசம் ஆச்சு. உன் பனையூர் பங்களாவுல போய் உள்ள பூந்திய. நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். தீபாவளிக்கு இதுவரைக்கும் முன்ன பின்ன வாழ்த்து சொல்லாத நீயு, யாரும் தீபாவளி கொண்டாட வேண்டாம் ஆமா, அப்படின்னு சொன்னல்ல. ஆமா. நீ சொன்னதை உன் தொண்டரெல்லாம் கேட்டு யாரும் கொண்டாடலல்ல. நாளைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கார், கட்சி திமுகவுடைய தலைவர். இந்த ஒரு வேலையை செய்யாதீங்கன்னு திமுக காரங்கிட்ட சொன்னா, கடைக்கோடியில் இருக்கிற தொண்டை வரைக்கும் அதை கடைபிடிப்பானா மாட்டானா? ம். உண்டா இல்லையா? உண்டு. பண்ணுவாங்க. ஆமா. விட்டுருங்க. ஸ்டாலின் வந்து ஒரு ராஜ குடும்பத்திலிருந்து வந்த ஒரு கருணாநிதியோட மகன். ம். எடப்பாடி பழனிசாமி சாதாரண கிளை செயலாளரா இருந்து இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளரா வந்தவர். இந்த வேலை எக்காரணம் அதாவது உதாரணமா சொல்றேன். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளரா வந்தோடனே, என்னை சந்திக்க வருபவர்கள் யாரும் சால்வை அணிவிக்க வேண்டாம், அதுக்கு உருப்படியா ஏதாவது புத்தகங்கள் கொடுங்கன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் அது அதிமுக தொண்டர்கள் அதை ஃபாலோ பண்றாங்களா இல்லையா? ம், ம். உண்டா இல்லையா? ரைட். அப்ப இவ்வளோ லட்ச ரசிகர்கள் கூட்டத்தை வச்சிருக்கிற நீங்க, ம். அன்னைக்கு முதலமைச்சர் சிஎம் சார் என்ன வேணா நீங்க இது பண்ணுங்க, என் ரசிகர்கள் இது பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க. ம். உண்மையானுமே செத்து போன அவங்களுக்கெல்லாம் போய் கேதம் விசாரிச்சு தோளோட தோல்ல அவங்கள கட்டி பிடிச்சி அந்த ஆறுதலையும் தேற்றுதலையும் நீ கொடுக்கக்கூடிய ஆளா இருந்தா, ஒரு படத்துல சொல்லுவார்ல, இது நான் சொல்வது வெறும் பேச்சல்ல கட்டளை. ஏப்பா பாத்தியா விஜய் படத்துல பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு, நான் துக்கம் விசாரிக்க கரூருக்கு வருகிறேன். என்னுடைய ரசிகர்களே, நீங்கள் ராணுவத்திற்கு ஒப்பானவர்கள். ஒருத்தர் கூட வரக்கூடாது. ஊட்ட விட்டு வெளியே வரக்கூடாது. வீட்டுல உட்கார்ந்து இறந்து போன நம்ம அந்த தொப்புள் குடி உறவுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. இது என்னுடைய கட்டளை. என் பின்னாடியோ முன்னாடியோ யாரும் ஒருத்தர் கூட வரக்கூடாது. நான் அந்த துக்க வீட்டுக்கு போறேன். நம்ம சகோதரன், நம்மளுடைய தொப்புள் குடி உறவு செத்து போயிட்டான், அவங்க வீட்டுக்கு நான் துக்க விசாரிக்க போறேன், வரக்கூடாது, இதனுடைய கட்டளை நீ பேசியிருந்தா, ஒரு கட்சிக்காரன் எப்படி தீபாவளி கொண்டாடக்கூடாதுன்னு சொன்ன உடனே தீபாவளி கொண்டாடாம ரசிகர் கட்டுக்கோப்பா இருந்தானோ வந்திருக்க மாட்டான்ல. உனக்கு என்னையா பிரச்சனை? உட்காந்துட்டு உனக்கு ஏறினா உனக்கு ஜெட்டு பிளைட்டு, இறங்குனீனா கேரவன் வண்டி, பெரிய அப்படி ராட்சச கதவு, புறக்கணிக்கணும் இந்த மனிதனை. விஜயவா? ஆமா. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்தாருன்னா சோத்துக்கு வழி இல்லாம சோத்துக்கு சிங்கி அடிச்சு வயிற்று இப்படி தட்டி பாடி அதுல ஒரு பெரிய புரட்சி நடிகரா வந்தார். இவர் என்ன வந்து கிளிக்க போறீங்க? உன்னை நம்பி 41 பேர் செத்து போனோன்னு போய் பாத்தியாயா?